நேத்திக்கான மார்க்கெட்ல தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு 7% வந்து விழுந்திருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க எல்லாருமே அந்த கோல்டுக்காக அந்த செபி வார்னிங் குடுத்தாங்கல்ல, இவங்களுமே கோல்டு வந்து வச்சிருக்காங்க. அதாவது அந்த டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றாங்க. சோ இதுதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது மேஜரான ரீசன் வந்து கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் அங்க அதிகமா குமிஞ்சிருச்சு. சோ இங்க ஓவர் பிரைஸா இருக்க ரீசனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. சோ அதுதானே ரீசனே தவிர இங்க மத்தபடி அந்த கோல்டு சம்பந்தமாலாம் எந்த இஷ்யூவும் இருக்காது. என்ன ரீசனால அப்படின்னா இங்க தங்கமயிலோட கோல்டுன்னும் போது சோ அது மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற மக்கள் மட்டும் தான் கோல்டுல வந்து பண்ணிருப்பாங்க. மீதி எல்லாமே நகைச்சீட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் சரி, அண்ட் தென் இங்க எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அந்த ஒரு ரீசனுமே மேஜரான ரீசனா தான் இருக்கு இந்த ஷேரை இவ்வளவு அளவுக்கு ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா 13.73%ல இருந்து 14.31% மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4.41ல இருந்து 4.61% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரீசன் இந்த பிசினஸ் வந்து சோன்ஃபுல்லா இருக்கிற ரீசனால தான் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் இங்க எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாக் 2000 ரூபாயில இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3300 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருந்துச்சு இந்த ஸ்டாக். சோ கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சோ 2000 ரூபாய்க்கே நம்ம வந்து ஓவர் பிரைஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தோம். சோ அந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணிக்கலாமே, எனக்கு 70% வந்து ரிட்டர்ன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோமோவா தான் இருக்கும். சோ அந்த ஃபோமோலாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்தது அப்படின்னா நம்ம நெகட்டிவான டிசிஷன்ஸ் நிறைய வந்து எடுப்போம். சோ மிஸ்டேக்ஸ் அதிகமா வந்து மேக் பண்ணுவோம். சோ அதனால ஃபோமோ மட்டும் இங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து வச்சுக்க வேண்டாம். சோ இது எதனால அப்படின்னா தங்கமேல் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஏறின ரீசனால நிறைய பேர் கேட்டு இருந்த ரீசனால தான் சோ இது வந்து டிஸ்கஸ் பண்றோம். அடுத்ததா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. இங்கேயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் எஃப்ஐஐஸ் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8.29%ல இருந்து 10.01% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இங்க எஃப்ஐஐஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 11.90%ல இருந்து 17.90%, அதாவது 12%ல இருந்து 18% தான் இங்க இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க இவங்களோட ஹோல்டிங்ஸ் பொறுத்தளவுல. சோ இங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஐஸ் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. பப்ளிக் ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிட்டே போகுது. சோ இது ஃபுல்லாவே செப்டம்பர் 2025 டேட்டா வச்சு தான் இந்த ரெண்டு கம்பெனியை பத்தியுமே சொல்லிட்டு இருக்கோம். சோ இங்கேயுமே சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்தளவுல 24 ரூபாயில இருந்து 39 வரைக்கும் போச்சு. இதுவுமே ஒரு 60% வந்து பாத்தீங்கன்னா கெயின் வந்து கொடுத்துருக்கு. சோ இது அப்ப அண்டர் வேல்யூல இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூட்ல தான் இருக்கு. இது ஒன்னும் ஓவர் பிரைஸா வந்து ஆகல. சோ இங்க எஃப்ஐடிஎஸ் வாங்குறதுனாலுமே இந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லிஃப்ட் ஆகும். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதோட எஃப்ஐடிஎஸ் அதிகமா வாங்கினாங்கன்னா அப்படின்னா தான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து அதிகமா லிஃப்ட் ஆகும். சோ இது வந்து ஒரு ரீசனா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட அந்த ரோட் மேப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு இங்க புது சிஓவான ராஜு ஆனந்த் வந்து, அண்ட் தென் மேன் வித் பிளான் சொல்லிட்டு நேத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அவரோட விஷன் படி இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. நேத்து லீடர்ஷிப்ல சிஹெச்ஆர்ஓவை ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சிஹெச்ஆர்ஓ அப்படின்னா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர். சோ இங்க ஹெச்ஆர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ இங்க அபிதாப் குமார் சிங் அப்படின்றவங்கள அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ இவங்க நவம்பர் 10ஆம் தேதியில இருந்து இங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வர போறாங்க. இங்க ராஜீவ் ஆனந்தோட பிளான் படி இங்க அதிகமான ஹைரிங்ஸ் வந்து பண்ணணும். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ஹைரிங்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் தென் டாப் லெவல்ல அதிகமான ஹைரிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இங்க சப்போர்ட் பண்ற விதத்துல சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. ஜூலை மந்தே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஹெச்ஆர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. சோ அங்க இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா தான் இருந்துச்சு. சோ இப்போ அதுல கரெக்டான ஆள் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இங்க அபிதாப் குமார் சிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இவரோட பிளான்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துட்டு போவாருன்றது நல்லாவே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா இவர் ஐசிஐசி குரூப்ல 21 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இங்க ஐசிஐசிஐல இருக்கிற 3 குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஐசிஐசி பேங்க், ஐசிஐசி புரூடென்ஷியல் லைஃப், அண்ட் தென் ஐசிஐசி ஹோம் பினான்ஸ், இந்த மாதிரி ஐசிஐசி குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொசிஷன் வந்து ஓன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவருமே இங்க ஹெச்ஆர் சம்பந்தமா தான் படிச்சிருக்காரு. சோ இவரு இங்க இண்டஸ்இண்ட் பேங்கோட அந்த புது சிஓவோட அந்த பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவர் எப்படி ஹைரிங்லாம் பண்ணி அந்த டாப் லெவல் பொசிஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல எப்படி வைக்கிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்னைக்கு லிஸ்ட் ஆகுன்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து உடனே வந்துருச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும் போது நவம்பர் 12ஆம் தேதி வெனஸ்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து தனியா லிஸ்ட் ஆக போகுது. பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்தளவுல அக்டோபர் 14ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இங்க நவம்பர் 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. வெனஸ்டே அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது. சோ நமக்கு ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. நம்மளோட போர்ட்ஃபோலியோல எத்தனை நாள் நெகட்டிவ்ல வந்து இருந்திருக்கும் அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போன ரீசனால சோ அப்ப அந்த இன்ஆக்டிவா இருக்க ஷேர்ஸ் வந்து நாளைல இருந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ்ல இருக்க ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. 368 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு. சோ பார்க்கலாம் இந்த லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 270ல இருந்து 280 ரூபாய் வரைக்கும் லிஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ் அந்த வேரியேஷன்ஸ் வந்து சொல்றாங்க. பட் ஆனா அனலிஸ்ட் எல்லாரும் சொல்றது 350 ரூபாயில இருந்து 370 ரூபாய் வரைக்குமே கூட லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ என்னதான் அந்த பிரைஸ்ல லிஸ்ட் ஆனாலுமே இங்க 1000 ரூபாய்க்கு டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு 400 ரூபாய், இது வந்து ஒரு 400 ரூபாய் வந்தா கூட 800 ரூபாய் தான் வந்து ஆகுது. சோ 1000 ரூபாய்க்கு நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அப்பயுமே நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இருந்திருக்கும்.
ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இதுல பொசிஷன் வந்து எடுக்கணும். நம்ம கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கு. அப்பதான் இந்த 2 பிசினஸ்மே அன்லாக் ஆகும். ஏன்னா இப்பதான் அன்லாக் ஆகுறதுக்காக தான் டிமர்ஜர் வந்து பண்றாங்க. ஸோ லேட்டரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது, அந்த பிசினஸ் அன்லாக் ஆகுது தெரிய வரும். நவம்பர் 14ஆம் தேதி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது, Q2 ரிசல்ட்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரிட்டானியா லீடர்ஷிப்ல இருந்து வருண் பெரின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் வந்து பண்றாங்க. நவம்பர் 10ஆம் தேதி அவரோட ரெசிக்னேஷனை எங்க போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ வருண் பெரிய பொறுத்தளவுல ஒரு 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்து இருக்காரு. ஸோ அதுல எம்டி அண்ட் சிஓவும் சரி, அண்ட் தென் வைஸ் சேர்மனாவும் அவர் தான் வந்து இருந்தாரு. ஸோ இவர் உள்ள வந்து இங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் வந்து பண்ணாரு. ஸோ இந்த பிரிட்டானியாவை பொறுத்தளவுல பிஸ்கெட்ஸ்ல வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி இங்க டைரி ப்ராடக்ட்ஸ், சீஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போற ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாமே இவரோட பீரியட்ல வந்து நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ரெவன்யூ பொறுத்தளவுல 2.5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. மார்க்கெட் ஷேரை பொறுத்தளவுல 18 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பொறுத்தளவுல 6 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இவரோட பீரியட்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவர் வெளியே போனதுக்கு அப்புறமா இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ரக்ஷித் ஆர்கேவன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. இவர் டிசம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் வந்து பண்ண போறாரு. ஸோ அது வரைக்கும் இப்ப நவம்பர் 10ஆம் தேதி ஒரு ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இருந்து இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல, அது வரைக்கும் யார் இன்டர்ம் சிஓவா இருக்க போறது அப்படின்னா அந்த கம்பெனி ஏற்கனவே சிஎஃப்ஓவா இருந்த வெங்கட்ராமன்ன்றவங்க இங்க வந்து இன்டர்ம் சிஓவா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆக போறாங்க. ஸோ பிர்லா ஆபஸ்ல இருந்து இங்க வந்து சிஓ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு வந்து போட்டுட்டாங்க. வருண் பெரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸும் டோரன் ஃபார்மாவும் செமிக்ளூடேட் ட்ரக் லான்ச் பண்றதுல ஒரு பெரிய வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்க செமிக்ளூடேட்க்கு இங்க இந்தியாலையும் சரி பிரேசிலையும் சரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதுல இந்த 2 இடத்துலயுமே லான்ச் பண்ற விதத்துல ஜைடஸும் சரி இங்க டோரன் ஃபார்மாவும் சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்க நம்ம பிரேசில் சைடு வந்தோம் அப்படின்னா நோவா நார்டிஸ்கோட வீகோவி அந்த ஒசிம்பிக் ட்ரக் வந்து ஆனுவலா வந்து $1 பில்லியன் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல டோரன் ஃபார்மா வந்து டாமினேட் பண்ற விதத்துல இங்க ஏற்கனவே பிரேசில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுட்டாங்க. ஒன்ஸ் அந்த பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா 2026ல அந்த பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா பிரேசில்ல இவங்களோட லான்ச் வந்து டோரன் ஃபார்மா வந்து பண்ணிடுவாங்க. சேம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸுமே அதை தான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ பிரேசில்ல அங்க டோரன் ஃபார்மா டாமினேட் பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் இந்த ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்ல இருந்து டாமினேட் பண்றதுக்கு ஜைடஸ் வந்து ரெடி ஆயிட்டே வராங்க. ஏற்கனவே டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா, நாட்கோ இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டே வராங்க. இவங்களை தொடர்ந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸுமே ரெடி ஆகிட்டே வராங்க. ஸோ இங்க நோவா நார்டிஸ்கோட அந்த பேட்டன் வந்து மார்ச் மாசம் 2026 வந்து பேட்டன் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இங்க முடிஞ்ச உடனே இனிஷியல் மூவரா ஃபர்ஸ்ட் மூவரா வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இங்க 2 கம்பெனியுமே பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே டாக்டர் ரெட்டி அந்த பிளான்ல வந்து இருக்காங்க, நாட்கோவும் அந்த பிளான்ல இருக்காங்க, சன்ஃபார்மும் அந்த பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ எல்லா ஃபார்மா செக்டருமே அந்த பிளான்ல தான் வந்து இருக்காங்க. 2026ல ஒரு பெரிய காம்படிஷனா தான் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம எப்படி இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ நிறைய பேர், அதே மாதிரி இங்க ஃபார்மா செக்டர்ல இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கோட அந்த ஒரு எக்ஸ்பெரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிராண்டட் ட்ரக்ஸோட முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜென்ரிக் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்றதுக்காக நோவா நார்டிஸ்க் நிறுவனம் வந்து எம்கியூர்ன்ற நிறுவனத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இங்க இந்தியாவில் வந்து புதுசா பிராண்டிங் பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்றாங்க. இங்க எல்இலி நிறுவனம் என்ன பண்றாங்க, அண்ட் தென் இவங்களுக்கு காம்படிஷனுக்காக இந்த ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்கை தயாரிச்சு வைக்கிறதுக்காக இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான போட்டிலாம் போட்டிருக்காங்கன்னு எல்லாமே வந்து நோட் பண்றாங்க. ஸோ நோட் பண்ணிட்டு எல்இலி நிறுவனம் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி கேட் பண்ற விதத்துல பண்றாங்க. ஸோ எல்இலி நிறுவனம் இங்க சிப்லா கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை ஒரு பிராண்ட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து டெசர் பிரெடிட் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஒரு நேமா வந்து இருக்கு. ஸோ இவங்களுமே அதை அப்படியே சேமா ஃபாலோ பண்ண போறாங்க. நோவா நார்டிஸ்க் நிறுவனமே இங்க எம்கியூர்ன்ற ஃபார்மாசூட்டிக்கல் நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுல புது பிராண்ட் நேமா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இந்த பிராண்ட் நேம் வந்து பொவிஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. 2.4 mgல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இதுல இன்ஜெக்டபிள்ஸாவும் சரி அந்த ஓரலாவும் சரி லான்ச் பண்ண போறாங்க. பிரைசிங்கை பொறுத்தளவுல 17,000 இருந்து 26,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரைசிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நோவா நார்டிஸ்க் நிறுவனம் வந்து இவங்க கூட ஏன் பார்ட்னர்ஷிப் வச்சாங்க அப்படின்னா இந்த கம்பெனி கிட்டயுமே ஒரு 5,000+ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கு. அதாவது இங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவோட அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒரு 30க்கு மேல சிஎன்எஃப் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து இருக்கு. இங்க ஃபார்மசி வைஸ் வரும்போது ஒரு 40 இருந்து 50% கவரேஜ் வந்து இவங்களாலேயே வந்து பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு இவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க ரீசன்னால ஸோ இங்க நோவா நார்டிஸ்க் நிறுவனம் வந்து இந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி கம்பைன் பண்ணி பார்த்தாலும் நோவா நார்டிஸ்க்கும் சரி எல்இலியும் சரி இப்போதைக்கு மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலுமே அவங்க தான் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இங்க சன்ஃபார்மா அண்ட் தென் இங்க டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து லான்ச் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இங்க நோவா நார்டிஸ்க் நிறுவனமே சரி அந்த எல்இலியுமே சரி ரெண்டுத்தையுமே நோட் பண்றாங்க. ஸோ அதுக்கு காம்படிஷனா என்ன பண்ண முடியும், எப்படி பார்த்தாலும் ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து வரதான் போகுது.
ஸோ அதனால இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கம்பெனி கூட ஒரு புது பிராண்ட் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ஃபார்மா செக்டர்ல 2026 நோக்கி போயிட்டு இருக்க ஒரு அனாலிசிஸ் தான் வந்து இருக்கு. கேபி டெக்னாலஜிஸோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு 17% வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. பட் ஆனா இது வந்து இந்த அசோசியேட்ஸால ஏற்பட்ட லாஸா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஆக்சுவலா மேக் பண்ண அந்த நெட் ப்ராஃபிட் வந்து 190 கோடியா வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஆல் டைம் தான் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. பட் ஆனா அசோசியேட்ஸ் லாஸ் மேக் பண்ண ரீசனால 17% நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்த மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆனா இந்த 191 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்கிறது. சரி, ஓகே, இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் வந்தாலுமே ஏறி இருக்கு. அந்த பிசினஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. புது டீல்ஸா வந்து பார்க்கும்போது $232 மில்லியன் அந்த புது டீல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் வே டீலா தான் வந்து இருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் இந்த டீல்ன்றது. அண்ட் தென் இதுவுமே யூரோப்பியன் OEM கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த புது டீல்ஸ் எல்லாமே அப்படிதான் லான்ச் ஆக போகுது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 சரி, அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர் 27 சரி, ஸோ இந்த 2 வருஷத்துல ஸ்ட்ராங்கான கிளைண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு. அண்ட் தென் இந்தியா மார்க்கெட்லயும் சரி, இந்த சைனா மார்க்கெட்லயும் சரி, நாங்க வந்து எமர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேபி டெக்னாலஜி சூப்பரா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப இருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணல. 42 இருக்கு PE. ஸோ கொஞ்சம் இறங்குது அப்படின்னும் போது அந்த டைம்ல நம்ம வந்து என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஏத்தர் எனர்ஜியோட Q2 ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. 154 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. நெட் லாஸா 154 கோடி வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் வரும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்க. 941 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. 941 crores வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர்ல 57% வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு. இந்த கம்பெனியோட இந்த மார்க்கெட் ஷேரும் சரி, அண்ட் தென் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வால்யூமும் சரி, இங்க சேல்ஸ் வால்யூமா வந்து அப்படின்னா அதுவுமே இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க சேல்ஸ் வால்யூமா வந்து அப்படின்னா அது 67% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. மார்க்கெட் ஷேரை பொறுத்தளவுல 12% மார்க்கெட் ஷேர் முன்னாடி வச்சிருந்தாங்க, இப்போ 17% தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்க ரெவன்யூ அண்ட் தென் இங்க மார்க்கெட் ஷேர் பிடிக்குது, அண்ட் தென் மார்ஜின் ஃபீஸ் வந்தாலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவா மூவ் ஆகிட்டே வராங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்களோட காஸ்ட் கட்டிங் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டே போனாலுமே இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து ஏறிட்டே இருக்கு, மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஓலா வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஓலாவை பொறுத்தவரை 750 கோடி தான் இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ணாங்க. இந்த கம்பெனி 900 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓலா வந்து பின் தள்ளிட்டு போயிட்டாங்க. சேல்ஸ் வைஸுமே சரி, ரெவன்யூ வைஸுமே சரி, பின் தள்ளிட்டு போயிட்டாங்க. இங்க ஓலா வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை கண்டினியூஸா வந்து இழந்துகிட்டே வராங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியும் 2000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான்ல வந்து இருந்தாங்க. அதுக்கான கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. அவுரங்காபாத்ல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற பிளான்ல இருந்தாங்க. அக்டோபர் 2026 வந்து மேபி கிடைக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஏத்தர் எனர்ஜி நல்லா தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. புது புது ஸ்டோர்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சவுத் இந்தியாவில தான் இன்னும் மார்க்கெட் ஷேர் அதிகமாக வந்து ஓன் பண்றாங்க. 25% அங்க சேல்ஸ் அதிகமாக நடக்குது. ஸோ எல்லாமே இங்க பிளஸா தான் இருக்கு. பட் ஆனா என்ன, இந்த கம்பெனி இன்னும் நெட் லாஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ட்ரெண்ட் நிறுவனத்தோட Q2 ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ வந்து நல்லாவே ஏறி இருக்கு. 17% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் 6.5% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் ஃபேஸ் பண்றாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிராப் ஆயிருக்கு, மார்ஜின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் நிறுவனத்தை பொறுத்தளவுல இங்க மார்ஜின்ஸ் டிராப் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்கல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வீக்கான கன்சியூமர் டிமாண்ட் வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க ரெய்னி சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. இங்க புது புது ஸ்டோர்ஸ் இங்க ஸ்மாலர் சிட்டிஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசான க்ரோத் வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகதா சொல்றாங்க. இது மேபி இன்னும் கொஞ்ச நாள் கூட கண்டினியூ ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இங்க அதுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆனா இந்த கம்பெனி 13 வெப்சைட் ஸ்டோர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 40 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க இந்த Q2ல மட்டுமே. ஸோ இங்க பிசினஸ் வைஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டே தான் போறாங்க. ஆன்லைன் ரெவன்யூமே டாமினேட் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த ஷேர் வந்து ஒரு 42% இந்த இயர்ல மட்டுமே விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் ஓவர் பிரைஸ் இந்த ரீசனால தான். ஸோ இந்த அளவுக்கு ஷேர் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து மேட்ச் ஆகல. ஸோ அதனால ஷேர் பிரைஸ் வந்து விழுந்துகிட்டே வருது. லென்ஸ்கார்ட் வந்து நேற்று லிஸ்ட் ஆயிருந்துச்சு. லிஸ்ட் ஆகும் போதே நெகட்டிவ்ல தான் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. 3% நெகட்டிவ்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்துச்சு. திரும்ப வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா வரல. என்ன ரீசனால அப்படின்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மியா இருந்துச்சு கிரே மார்க்கெட்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால எங்க லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கிடைக்கல. ஸோ இந்த கம்பெனி இப்பயுமே ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஸோ என்ன இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. பைன் லேப்ஸோட ஐபிஓ வந்து இப்போ போயிட்டு தான் வந்து இருக்கு. நேற்றுக்கான நாளில் செக் பண்ணி பார்க்கும்போதுமே 4% தான் கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து இருக்கு. ஸோ இதுவுமே லென்ஸ்கார்ட் வந்து அப்படியே சேமே ரெப்ளிகேட் தான் வந்து பண்ண போகுது. இதுவுமே ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஸோ இதையுமே நீங்க என்ன இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னும் போது லாங் டர்ம் பர்பஸ்க்காக பாக்குறீங்க அப்படின்னா கூட மேபி வந்து பார்த்தா இறங்குறதுக்கான சான்சஸ் ஏவியா வந்து இருக்கு. ஸோ அதையுமே என்னதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து இப்பவுமே அண்டர் வேல்யூல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கம்பெனி அண்டர் வேல்யூல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் பொறுத்தவரை இவங்க மெயின் பிசினஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகாம் கேபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்காங்க.
இப்ப புதுசா எங்க எக்ஸ்பெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா FMEG-ல வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகுறாங்க. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து ஆகுறாங்க. ஸோ இதுல ஃபேன், சுவிச்சஸ், லைட்ஸ் இது எல்லாமே வந்து இவ்வளவு தான் வந்து வரும். ஸோ இந்த கம்பெனி ஒரு ஸ்மார்ட் ஹோம்காக என்ன மாதிரியான டிவைசஸ்லாம் வந்து எடுத்துட்டு வர முடியுமோ அதுக்குள்ளலாம் வந்து வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கிட்டே வந்து இங்க ஃபேன்ஸ் வந்து வந்துருச்சு, சுவிச்சஸ் வந்து வந்துச்சு, லைட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வருதுன்னும் போது இந்த கம்பெனியில ஸ்மார்ட் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாலே தனியாக வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் உள்ள ரெடி ஆகிட்டே வராங்க. இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1200 கோடி ரூபாய் போன வருஷம் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ 1300 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இங்க நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்தோம் அப்படின்னா 88 கோடி ரூபாய் போன வருஷம் இந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா இப்போ 130 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த Q1 ரிசல்ட்ஸை பொறுத்தளவுல Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க பீம்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஹை டெம்பரேச்சர் கேபிள்ஸ் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து EV ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்டிங் பண்ற விதத்துல ஸோ இங்க வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஓவராலா இங்க ஃபினாலிக்ஸ் கேபிள்ஸோட அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. சாலிடா வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் கொடுத்துட்டே தான் வந்து வராங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை அண்டர் வேல்யூல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர் வேல்யூல தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுனா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.